ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஹீஸ் சிசில் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. பாலக்கீரை கடையல் தான். அதுக்கு முன்னாடி என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வந்து மெக்னீஷியம், கால்சியம், இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் கீரை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க விரும்பி இன்னொரு டைம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம இப்போ குக்கரில் வைக்க போகிறதில்ல, நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் நல்ல ஒரு தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லா கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயமும் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி இதுக்கு அறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இப்போது பருப்பு வேக வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து இதில் இன்னும் ஒரு கூடுதலான டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் நல்லா வந்து நைஸாக அரைச்சி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதுக்கு இப்போ கடைசியாக ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், வரமிளகா 1, பெருங்காயத்தூள், கொஞ்சோன்னு காஞ்ச மிளகாத்தூள், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம கீரையோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டில் இந்த தாளிப்பு கொடுக்கறதுல இன்னும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மெத்தடில் உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கீரை கடையில் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.